அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு மேட்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். சன்ரைசர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்துருந்த 2 வீடியோ, அதாவது ஒரு வீடியோவில் வழக்கம் போல் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர் ப்ரெடிக்ஷனும் இருக்கும். அப்புறமா நம்ம தனியாக இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹவர்லியில் எடுத்திருப்போம். அதாவது இந்த இந்த டைம்லேருந்து இந்த டைம் இவங்க விளையாடுவாங்களா அப்படின்ட்டு. நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அதனால லாபம் அடைஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணீங்க. யூடியூப்லேயும் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. அதனால நம்ம அந்த இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நம்ம தருவோம். அதுக்கப்புறமா டெலகிராம் சேனல்லையே கூட போட்டுருவோம். ஏன்னா வீடியோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கணும். ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கும் டைம் ஆகுது. அது இன்னைக்கு நம்ம தோணுச்சு, அதனால நம்ம பண்ணோம். எல்லா நாளும் அந்த ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலும் அது உங்கள்கிட்ட நான் விடுறேன். நான் அந்த இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை நான் பண்ணணுமா, எல்லா மேட்சுக்கும் பண்ணணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. ஏன்னா அதுவே ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு அதை வீடியோவாக மாற்றுறதுக்குள்ளார போதும்னு ஆகுது. இன்னைக்கு அதனால தான் அதை நான் தனி வீடியோவாக போட்டேன். அது நம்ம அந்த ஏற்கனவே இருந்த வீடியோலேயே போட்டிருக்க முடியும். அது தனி வீடியோவாக போடுறதுக்கு அதுக்கு டைம் ரொம்ப எடுக்குது. அதுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பட் இதே மாதிரி ஒரு 400-500 வியூஸாக போகுது அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட முடியுமா எனக்கு தெரில. மேபி சப்போஸ் நான் பண்ணேன் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கூட போடுறேன். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதான் நம்மளுமே போடுற உழைப்புக்கு ஏதாவது ஒன்று பலன் கிடைக்குதா இல்லையான்னு நம்மளுக்குமே தெரியும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, பார்க்குற எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தோஸ் ஹூ don't know Tamil, I'm just saying. So I am putting a lot of efforts, and it takes around 2 hours for me to create the innings wise prediction as well as the players predictions. So players prediction separately it will take around 1 hour. So I am spending a lot of time for you people to create video and give such content. So just support me by joining the Telegram channel as well as a YouTube channel. So it will help me or motivate in some way that I will be working in spending some time in these type of predictions. Okay, yeah, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ நேற்று நிறைய நீங்க சொல்லுங்க, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி எனக்கு தோணுது. நம்ம என்னைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீமும் ஹோம் கிரவுண்ட் டீமும் ஜெயிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோமோ அப்பெல்லாம் கண்டிப்பா நல்லா ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வருது. நம்ம கொடுத்துருந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இன்னைக்கும் ஷுவர் ப்ரெடிக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க. ஸோ என்னன்னா அதான் நம்ம நிறைய ஒரு கால் வந்திருந்தது. அதான் சரியா. இப்போ நம்ம நீங்க சொல்லுங்க என்னென்னலாம் நடந்தது என்னென்னலாம் நடக்கல அப்படின்ட்டு. நீங்க என்னென்ன விஷயங்கள்னால பயனடைஞ்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க. இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்களா அப்படின்லாம் கூட பந்தயம் கட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ நான் பண்றேன். ஓகேவா, சரி. இப்போ நம்ம ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நடக்குது. ஓகேவா, இந்த மேட்ச் ஆப்வியஸ்லி 7வது மேட்ச் 27ஆம் தேதி நடக்குது. 7:30 மணிக்கு நடக்குது. எல்லாத்துலயும் 7 பாருங்க. 7வது மேட்ச் 27ஆம் தேதி 7:30 மணிக்கு ஹைதராபாத்ல நடக்குது. ஸோ இது ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஓகேவா, இந்த மேட்ச் ஒரு ரெண்டுமே ஒரு பெரிய டீம், நல்ல டீம். ஸோ இந்த மேட்ச்ல எப்படி ஜெயிப்பாங்க, நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம டாஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் தரோம், ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தரோம். அதாவது எந்தெந்த பிளேயரை நீங்கள் ட்ரீம் 11 எடுக்கலாம். அப்புறம் இதையும் தாண்டி நம்ம எந்தெந்த இன்னிங்ஸில் இந்தந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, இந்த டைமிங்குள்ளார இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கிற டீட்டெயிலான ப்ரெடிக்ஷன் தரோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த QR கோடை கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம சேனலுக்கு கூப்பிட்டு போவோம். அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே பெரிய மேட்ச். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்குவாடு பார்ப்போம். வர இப்போ டைம் கொஞ்சம் அதிகமாகுது. ஸ்குவாடு காட்டுறேன், ஒரு 2 செகண்ட் காட்டுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. இதை படித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகுது. அபினவ் மனோகர், ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான், அப்புறம் ஜெய்தேவ் உனட்கட், ஜீசன் அன்சாரி இவங்கெல்லாம் இருக்காங்க SRH ஸ்குவாடில். அப்புறம் LSG ஸ்குவாடில் எய்டன் மார்க்ரம்,
ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ரிஷப் பந்த், மணிமாறன் சித்தார்த், ரவி கிருஷ்ணா, ஷரதுல் தாக்கூர், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளார போவோம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சில் இன்னைக்கு வந்து அபினவ் மனோகர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் டிராவிஸ் ஹெட் ஒரு எபோவ் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நம்பி எடுக்கலாம். அடுத்ததாக வந்து அபிஷேக் சர்மா இவருமே வந்து இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து அனிகேத் வர்மா இவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா இவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததாக ஹென்ரிச் கிளாசன் எபோ எவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நம்பலாம். 50-50 நீங்கள் சொல்லுவோம், பட் ஆனால் எபோ எவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததாக ஆடம் ஜாம்பா இவருமே இன்னைக்கு ஒரு குட் டேலண்ட், நல்ல டேலண்ட் வெளிப்படுத்துவார். அடுத்ததாக ஹர்ஷல் பட்டேல் அவருமே வந்து இன்னைக்கு ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆவரேஜ் எபோ ஆவரேஜ். ஸோ நம்ம இப்போ இந்த எஸ்ஆர்ஹெச் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்குற இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா பிளேயருமே நல்லா விளையாடுவாங்க. ஜீசன் அன்சாரியும் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதர்வா டைடே இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், சப்போஸ் இவங்க இம்பாக்டாக உள்ளே வராங்க அப்படின்னா. ஸோ அதர்வா டைடேவும் ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ராகுல் சஹார் இவங்களுமே ஒரு சென்சேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எல்எஸ்ஜி. ஸோ நம்ம வந்து இப்போ ராகுல் சஹரை வந்து எஸ்ஆர்ஹெச் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ எல்எஸ்ஜியில் பார்ப்போம். எல்எஸ்டியில் வந்து எய்டன் மார்க்ரம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மிச்சல் மார்ஷ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரின்ஸ் யாதவ் 50-50 விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து ஷபாஸ் அகமத் ஒரு எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப் பந்த் 50-50 அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ரிஷப் பந்த்லாம் வந்து கொஞ்சம் எபோ ஆவரேஜ்னே சொல்லலாம். அடுத்ததாக திக்வேஷ் சிங் இவர் வந்து நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மணிமாறன் சித்தார்த் வந்து ஒரு டேலண்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷரதுல் தாக்கூர் ஸோ இவங்களுமே வந்து ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அப்துல் சமாத் நோட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர் ஸோ அவருமே வந்து நல்லா ஒரு ஃபேர் பிளேயான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஆகாஷ் தீப் டேலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மோஷின் கான் ஸோ இவர்கிட்ட இருந்தும் நீங்கள் ஒரு நல்ல பிளே எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சமர் ஜோசப் இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு பிளேயிங் லெவன் வந்து திடீர்னு மாற்றுறாங்க. இப்போ போன கேகேஆர் மேட்ச்சில் மொயின் அலி இல்லை, பட் ஆனால் இந்த நேற்று மேட்ச்சில் மொயின் அலி இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பிளேயிங் லெவனில் யார் யார் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கொடுக்குற டைமில் நம்மளுக்கு வேறு சில ஒர்க் இருக்கும், நம்ம வந்து ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்க மாட்டோம். அதனால தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றது. இப்போது ஃப்ளாப் பிளேயர்ஸை பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாப் பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம பிளேயர்ஸில் பிடிச்சது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து இஷான் கிஷன் என்ன எடுத்தோடனே போனதோட அடிச்சு ஆடினவரை போய் நல்லா விளாட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் அப்படி தான் காட்டுது. ஸோ நம்ம முழுக்க நம்ம ஜோதிடத்தில் தான் எடுக்கிறோம். சில டைம் ஜோதிடம் தப்பாகலாம், சில டைம் எல்லா டைமும் நிறைய டைம் கரெக்டாக தான் இருக்கும். இஷான் கிஷான் இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எடுத்துக்க வேண்டாம். பட் ஆனால் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில டைம்லாம் வந்து இப்போது நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஜிடி மேட்ச் இருந்தது இல்லையா, அதில் நம்ம நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், புதுசாக வந்திருந்த ஒரு பவுலர், அதாவது வைஷாக் குமார்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஆக்சுவலாக லோ ஸ்கோரு இதே ட்ரீம் 11 ஆனால் அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய 2 ஓவர் வந்து அவர் ரொம்ப டாட் பால்ஸ் அதிகமாக கொடுத்தனால, அவர் நல்ல ஓவர் கண்டெயின் பண்ணனால தான் ஜிடியால் ஜெயிக்க முடியல. மற்ற எல்லார் ஓவர்லையும் போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் நான் சொல்கிறேன் இந்த வைஷாக் குமாரோட கடைசி ஓவரில் கூட பொழந்துட்டாங்க. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் போட்ட 2 ஓவரில் வந்து டாட் பால்ஸ் அதிகம், அடிக்க முடியாத அளவுக்கு பால் போட்டார். ஆனால் ட்ரீம் லெவனில் அவருடைய ஸ்கோர் ரொம்ப கம்மி. பட் ஆனால் நிஜத்தில் அவருடைய வின்னிங்க்கு அவருடைய பவுலிங் வந்து ரொம்ப காரணம். ஸோ அந்த மாதிரிலாம் சில டைம் இருக்கும். ஃப்ளாப் பிளேயர்ஸில் வந்து நம்ம கொடுக்குற பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப்னு சொன்னாலும் சில டைம் ட்ரீம் லெவலில் நல்ல மார்க் எடுத்துருவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் த பாயிண்ட்ஸ் விச் தே கிவ். ஓகேவா, அவங்க என்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்ன அடிப்படையில் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு பார்க்கணும் தான். ஆனால் பொதுவாக ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்தில் மேட்ச் ஜெயிக்கிறத மட்டும் தான் நோக்கமாக காட்டுவோம், அதை ட்ரீம் லெவலில் காட்டுவோமா அப்படிங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் முகமது ஷமி இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுக்க வேண்டாம். பேட் கமிங்ஸும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அடுத்ததான் வந்து சிமர்ஜித் சிங் இவர் வந்து போன தடவை செம்ம ஒரு இதில் ப்ராமிசிங்கில் கூட வந்திருப்பாரு. பட் இந்த தடவை சிமர்ஜித் சிங் அவ்வளோ ப்ராமிசிங்காக விளையாடுவாருன்னு சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு இவர் எடுக்க வேண்டாம். அடுத்ததான் சச்சின் பேபி வேண்டாம். சச்சின் பேபி அப்புறம் கமிண்டு மிண்டிஸ் இவருமே வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். அடுத்ததான் பிரைடன் கார்ஸ் இவருமே வேண்டாம். இஷான் மலிங்கா இவர் வேண்டாம். அப்புறம் ஜெயதேவ் உனட்கட் வேண்டாம். ஆயுஷ் பதோனி இன்னைக்கு அவர் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கு, அதனால எடுத்துக்க வேண்டாம். டேவிட் மில்லரும் வேண்டாம். அப்புறம் வந்து நிக்கோலஸ் பூரான் இவருமே இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. போன தடவை நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு ப்ராமிசிங் பிளேயர். இந்த தடவை நிக்கோலஸ் பூரான் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாரு.
அடுத்த ரவி பிஷ்னாயும் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஹிம்மத் சிங் இவருமே வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இவர் வேண்டாம். மேத்யூ பிரிட்ஸ்கி, ஸோ இவருமே இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அர்ஷின் குல்கர்னி இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். யுவராஜ் சௌதாரி, ஸோ இவருமே கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுக்க வேண்டாம். ஆரியன் ஜுயல் இவருமே கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆகாஷ் சிங் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆவேஷ் கான் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆவேஷ் ஆவரேஜ், ஓகேவா. இவங்களாம் எடுக்க வேண்டாம், ஓகேவா. மயங்க் யாதவுமே இன்னைக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதனால எடுக்க வேண்டாம். ஸோ ஃப்ளாப் பிளேயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸ்குள்ள போவோம். அபினவ் மனோகர் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்காக விளையாடுவாருங்கிற மாதிரி காட்டுது ஜோதிடத்தில். டிராவிஸ் ஹெட்டுமே ப்ராமிசிங்காக விளையாடுவார். ஸோ ப்ராமிசிங்னா ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். அதுதான் அன்கிட் வர்மா, இவங்க ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹென்ரிச் கிளாசன், ஆடம் ஜாம்பா, அப்புறம் ஜீசாரி அன்சாரி ஜீஷன் அன்சாரி, அப்புறம் மிச்சல் மார்ஸ், அப்புறம் வந்து பிரின்ஸ் யாதவ், இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப் பந்தும் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திக்வேஷ் சிங், அப்புறம் வந்து மணிமாறன் சித்தார்த் இன்னைக்கு நல்லா ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்துல் சமாதுமே இன்னைக்கு ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகாஷ் தீப் சிங், அப்புறம் வந்து அபிஷேக் சர்மா, இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல காட்டுது. ஸோ இப்போ நீங்க நம்ம இவ்வளவு நாளாக கொடுத்துட்டு இருந்த பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. டீம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு அபினவ் மனோகர் அவர் வந்து இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 8:30க்கு மேல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நீங்க 8:30ல இருந்தே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதனால நீங்க அபினவ் மனோகர் எடுத்துக்கலாம். டிராவிஸ் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க, எஸ்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாரு அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். சாரி. அப்புறம் வந்து அபிஷேக் சர்மாவும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்புறமா செகண்ட் பேட்டிங்ல சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி காட்டுது. இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சில டைம் நடக்காம கூட போகலாம், ஓகேவா. அனிகேட் வர்மா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு 3rd டவுன் 4th டவுன் இறங்கினாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்லும் நல்லா விளையாடுவாரு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நல்லா விளையாடுவாரு. அதுக்கப்புறம் நீங்களே டைமிங் வச்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் இன்னிங்ஸில் சுத்தமாக நல்லா விளையாட மாட்டாருங்கிற மாதிரி காட்டுது. ஹென்ரிச் கிளாசனும் அதே மாதிரி தான் சுத்தமாக நல்லா விளையாட மாட்டாரு. இஷான் கிஷானும் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க எஸ்ஆர்எச் அப்படின்னா அவருமே நல்லா விளையாட மாட்டாருங்கிற மாதிரி காட்டுது. இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வச்சு இஷான் கிஷான் வந்து ஃபிளாப் அப்படின்னா சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களா செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களாங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஆடம் ஜாம்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஆவரேஜா விளையாடுவார். ஹர்ஷல் பட்டேலும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆவரேஜா விளையாடுவார் மேட்ச் 4 மணி நேரத்துல. அப்புறமா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக முகமது ஷமி, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா விளையாட மாட்டாரு. அப்புறமா இருக்கிற ஒரு மேட்ச் 4 செக்மெண்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து ஒரு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணுவார். மீதி 3 செக்மெண்ட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பேட் கம்மிங்ஸ் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராரு அவரு. இதே பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ல வந்து அவர் ஃபெயில்டுன்னு வருது. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல அவர் ஃபிளாப்னு வருது. ஆனால் இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். சிமர்ஜித் சிங் வந்துட்டு இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜீஷன் அன்சாரி, ஸோ அவர் வந்து இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொன்னேன், சிமர்ஜித் சிங் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா நல்லா விளையாட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வாட் ஐடியாவும் அப்படிதான். செகண்ட் பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். சச்சின் பேபி அவருமே வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கமிண்டோ மெண்டிஸ், அவர் வந்து செகண்ட் பேட்டிங்னா நல்லா விளையாட மாட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா விளையாடுவார். பிரைடன் கார்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா நல்லா விளையாட மாட்டார். இஷான் மலிங்கா அப்படியே ஆப்போசிட்டு. இவர் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா நல்லா விளையாடுவார். ஸோ அந்த டைமிங் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஜெய்தேவ் உனட்கட், இவர் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்துட்டார் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராகுல் சகர் செகண்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இது போக எய்டன் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் இறங்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் தாக்கு பிடிச்சிட்டாரு அப்படின்னா அப்புறமா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இறங்கினாரு அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆயுஷ் பதோனியா அப்படிதான் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. டேவிட் மில்லர், இவர் வந்து செகண்ட் பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஆனால் சப்போஸ் எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இறங்குறாரு அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கும். மிச்சல் மார்ஷ் வந்து செகண்ட் பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், நிக்கலஸ் புரான் 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா
நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. பட் இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல இவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறதான் காட்டுது. அடுத்ததாக எவ்வளவு நேரம் பேசி பேசி வாயெல்லாம் வலிக்குது. ரிஷப் பந்த் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் சாரி நல்லா விளையாடாததுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இறங்குறாரு அப்படின்னா இது மேட்சோட ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால ஸ்டம்பிட்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். திக்வேஷ் சிங் வந்து செகண்ட் பேட்டிங்ல நல்லா விளையாடுவாரு. மணிமாறன் சித்தார்த் வந்து செகண்ட் பவுலிங் பண்றாரு அப்படின்னா சூப்பரா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங்லேயுமே வந்து 8:30 மணி 8 மணிக்கு அப்புறம் நல்லா விளையாடுவார். ரவி பிஷ்னாய் வந்து த்ரூ அவுட் த ஃபுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி நல்லா விளையாடுவார். ஷர்துல் தாக்கூர் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் நல்லா விளையாடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் நல்லா விளையாட மாட்டார். ஹிம்மத் சிங்கை அப்புறம் அப்துல் சமாத்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா விளையாட மாட்டாங்க. அப்புறம் மீதி இருக்கிற டைம்லாம் சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேத்யூ பிரட்ஸ்கி சப்போஸ் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா 2 இன்னிங்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அர்ஷின் குல்கர்னி வந்து செகண்ட் பேட்டிங்னா சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர் இவர் வந்து செகண்ட் பேட்டிங்ல நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யுவராஜ் சௌதாரியும் ஆர்யன் ஜுயலும் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜாக விளையாடுவாங்க. இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா பார்ப்போம். சப்போஸ் இம்பாக்ட் பிளேயராக வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆகாஷ் சிங் இவங்க 2 பேருமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க செகண்ட் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு மீதிலாம் நல்லா விளையாடுவாங்க. அடுத்து ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், மோஷின் கான், சமர் ஜோசப் இவங்க யாருமே வந்து செகண்ட் பேட்டிங்ல நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இவங்க 4 பேர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைதராபாத்ல தான் நடக்குது. பட் இட் இஸ் த அன்ஷூர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா ஜாதகத்துல 2 டீமுக்குமே சரியான ஸ்ட்ராங்கா காட்டுது. ஓகேவா? 2 டீமுமே ஈக்குவலா ஸ்ட்ராங்கான மாதிரி தான் காட்டுது 3-4 மெத்தட்ல. அதுல ஒரே ஒரு மெத்தட்ல மட்டும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 60% வாய்ப்புகள் அதிகமா இருக்க மாதிரி காட்டுது. ஆர்ஆருக்கு வந்து 40%. ஆர்ஆரா இது எல்எஸ்டிங்க, சாரி இதை நான் மாத்திருக்கணும், அந்த இடத்துல மாத்தல, அது மட்டும் நீங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணிருங்க. எல்எஸ்டி வந்து இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் 40% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீமுக்கு ஒரு 60% வாய்ப்பு அதிகம். விச் மீன்ஸ் ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவுமே அன்ஷூர் தான். இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்லலை, அதனால பெருசாக எதுவும் பெட் கட்டிடாதீங்க. நம்ம வந்து இதை பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நான் என்ன டீம் ஜெயிக்குங்கிறத சொல்லிடுறேன். அதுவுமே வந்து அன்ஷூர் தான். ஸோ நம்ம வந்து கொடுக்குறோம். ஷோர்னு சொல்றப்ப இப்போ கேகேஆர் மேட்ச் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், அதெல்லாம் ஷோர்னு சொல்லியிருந்தோம் செகண்ட் பேட்டிங் எடுத்தா. அந்த அளவுக்கு நம்ம சில டைம்லாம் நம்ம ஷோர்னு சொல்லலாம். அப்போ மட்டும் நீங்க வந்து என்ட்ரி கொடுங்க. ஓகேவா? டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கும். நீங்க மறக்காம வந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்கட்டு உங்களுக்காக நான் ராத்திரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி காலையில போட்டு விட்டுறேன். ஓகேவா? மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்து தெரிவிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.